இதே மாடலில் வேறு டிசைன் காமிங்க. ஷூ வாங்கிக்கிட்டே இருக்க, இதை நான் வாங்கலாமா? ஓகே. புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஜீவனோட பர்ஸை காணுமா? ஆமாண்டா காணும்டா. கவுண்டருக்கு வேற வந்துட்டேன். பர்ஸை தொலைச்சிட்டு பில் கவுண்டர் வரைக்கும் எப்படா வந்தேன்? எக்ஸ்கியூஸ் மீ, தேங்காய் பண்ணு இருக்கா? கோகனட் பிரெட்ரா? அண்ட் ஒன் கேப்புச்சினோ. கேப்புச்சினோ எங்கள் லிஸ்ட்லேயே இல்லைடா. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். என்னடா இந்த வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்குது. ஈஸி நினைச்சேன். இவன்ட்டு இந்த வண்டி கொடுத்துருக்க கூடாது. பயமா இருக்கடா, எப்படி ஓட்ட போறானோ. கத்தரே பாதுகாப்பா போய் சேர்த்துருப்பா. ஓய்யோ, கிளம்பி போலாம். இந்த வண்டியில பின்னாடி என்ன பின்னாடி தெரியலடா. யாராச்சும் பின்னாடி நின்று பார்த்து சொல்றீங்களா? நான் சரி அப்ப சொல்லட்டுமா? போ போ, இரு நானும் வரேன். சாபா, ஓட்டுறப்ப ஜாலியா இருக்கு, பார்க் பண்றப்ப தலையை வெடிக்குது. பெருசா இருக்கு வண்டி, கண்ணாடியே தெரியல. வரலாமா 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 வா 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 வரலாமா வா 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 வா. ஹோல்ட் ஆன். ஓகே. டே பாத்திரா, எதுவும் பண்ணி விட்றாத. என் மேல நம்பிக்கை வை. அவனுங்க என்ன பண்றானுங்க? பார்க் பண்ண முடியுமா திணறிட்டு இருக்கானுங்க போல. ஆமா, சரி விடு, நம்ம ஈஸியா பார்க் பண்ணிடுவோம். இவனுங்களும் அழகா வச்சுட்டானுங்க. இறங்க, உள்ளே உட்காந்து என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கியா? இரு வரேன். இறங்குடா, வாங்கடா. நல்ல சாப்பாடா இருக்கா வெளியில? இருக்கு இருக்கு. ஓகே. செம்ம டயர்டா இருக்கு இந்த வண்டி ஓட்டவே. நீ தான் நான் சாப்பிடு. போலாம். சூப்பர் சாப்பாடு. நல்ல வேலை கொரியன் சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஆமாண்டா, கொரியன் சாப்பாடு இங்கே கிடைக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, எடுத்து வர கிடைச்சிருச்சு. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் அதர் கண்ட்ரி சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க போல கொரியன் ஃபுட்லாம். சரி சரி, உட்காந்து தின்னு ஓரா பேசாம. என்ன பெதுக்கு திட்டுற? கருபுனாரா ஆர்டர் பண்ணுறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் கருபுனாரா அண்ட் தென் சிக்கன் சாலட் அண்ட் சிக்கன் சாலட் எனக்கு வேணும். வந்தாங்கன்னா அது எனக்கும் ஆர்டர் பண்ணிடு. சரி, அதுவும் எல்லாரும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. சூப்பரா இருக்கு. இருங்க, இந்த வீடியோ எடுக்கணும். எல்லாம் சாப்பிட்டுருங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு, டேஸ்ட் அற்புதமாக இருக்குது. இதான் நாங்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கேன். எனக்கு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல். ஏற்ற நிறைய இருக்குது, ஷேர் பண்ணி சாப்பிட்றியா? ரொம்ப நன்றிடா, மனசு வந்து தரிய. நிறைய சாப்பாடு உள்ளது உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்க. எனக்குலாம் பிளேட் எம்டியா இருக்கு. எடுத்து வச்சுக்கடா, யார் வேணாம். இப்போ நல்லா இருக்கு சாப்பாடு. என்ன? ஆமாம்மா, சூப்பரா இருக்கு. நான் என் பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்ம காசுல தான் ட்ரெஸ் வாங்கிக்கணுமா? இரு, வேன்ல தான் வச்சுட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு நாங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் கேம்புக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓஹோ, நல்லா இருக்கே கடை. கேம்பில் நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்க போகிறோம். குளிர் வேறு அதிகமாக இருக்குமா, ஒரு நல்ல ஸ்வெட்டர் ஒன்று வாங்கணும். என்ன வாங்குறதுனே தெரியல. இது நல்லா இருக்கா? இரு வரும், நான் எனக்கு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்க. இந்த தலையில் போடுற பீனி பேக் அழகாக இருக்கே, இதை வாங்கிக்கலாம் போலையே. கண்டிப்பாக கால்லாம் வரைச்சிக்கும். ஏதாச்சும் ஒரு சாக்ஸ் வாங்கி ஆகணும். நல்லா பொச ஒரு நல்ல சாக்ஸ் வாங்குவோம். இது எப்படி நல்லா இருக்கா? பேண்டனா போட்டிருக்க. இது அப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். பார்த்து முடி. இப்போ நல்லா இருக்கு பாரு. சரி போதும் போ, எனக்கு ஒன்றும் வாங்குறதுக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அதை கொடுங்க. என்னடா ஷூ வாங்குறியா? ஆமாண்டா, எனக்கும் ஷூ தேவைப்படுதுதான். அந்த ஜேக்கே எங்கடா? அவனை கூப்பிடுங்க, அவனை ஏதாச்சும் வாங்கி தர சொல்லுங்க. முன்னாடி ஒரு வாட்டி கனடாவில் வாங்கி கொடுத்தான்ல, திரும்ப வாங்கிக்க மட்டும் போட போறீங்களா? பாவம். ஜிமினே, இங்கே பாரு, இது நல்லா இருக்கு பாரு, இது வாங்கிக்கிறியா? என்னது? இந்த பாரு, இதே மாடலில் வேறு டிசைன் காமிங்க. ஷூ வாங்கிக்கிட்டே இருக்க, இதை நான் வாங்கலாமா? ஓகே. எனக்கு தொப்பி தான் பிடிக்கும். தொப்பி எங்கே போனாலும் வாங்குவேன். இங்கே என்ன தொப்பி நல்லா இருக்கு? தொப்பி வாங்க வந்தியா? நான் சொல்கிற மாதிரி வாங்கி போடு. சரி, அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ வாங்கி போடு. ஓகே. இந்த பணிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், வாங்கிக்க. இந்த ஷூ வாங்கி கொடுறா. போடா, என்கிட்ட காசு இல்லை. ப்ளீஸ். வச்சு தோலை வாங்கி தரேன், வை. ஜீவன் வாங்கிலாம் தரான் போல.
நானும் கேட்டுருக்கலாம் போலயே. ஆமாம், எல்லாரும் எனக்கு மட்டும் போட போகிறாங்க. முன்னாடி ஜாக்கெட் போட்டாங்க. இப்போ நான் போட்டிருந்த ஜாக்கெட் ஒன்று நல்லா இருந்துச்சு, அதே வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். சரி, புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஜீவனோட பர்ஸை காணுமா? ஆமாண்டா காணும்டா, கவுண்டருக்கு வேற வந்துட்டேன். பர்ஸை தொலைச்சிட்டு பில் கவுண்டர் வரைக்கும் எப்படா வந்தேன்? என்ன ஜீவன் பர்ஸை தொலைச்சிட்டானா? என் பர்ஸை காணுங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இங்கே தான் என் போட்டேன், கையில் வச்சுருந்தேன். அசிங்கப்படுத்திடா நீ இன்னைக்கு. கடைசியில் பார்த்தா கடையில் எங்கேயோ உரமா வச்சுட்டு போயிட்டான் இவனே. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஆனால் பர்ஸை காணுன்றாங்க. வாயை மூடுங்க. சரி, ஓகே, வண்டி எடுத்துட்டு நம்ம புறப்படலாம். போலாமா? என்கிட்ட குடுறா, தெய்வம் பேசணுமா? என்ன ஜீவனு, பர்ஸு கிடச்சிச்சா? கிடச்சிருச்சு, நான் வாங்கியே விட்டேன் திங்ஸு. நீ கேட்டுட்ருக்கான். சரி, ஓகே, ஆஃப் பண்ணீங்க. திட்டான்டா. பின்ன திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? சும்மா பேசிட்டே இருக்கானுங்க வண்டி ஓட்டுறப்ப. வெளியில் வெதர் வேற பார்க்க பக்காவாக இருக்குது. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் டைம் தருவோம். நாளைக்கும் நீங்கள் கிராசரி ஸ்டோர் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், வீட்டுக்கு மளிகை ஜாமான் ரொம்ப முக்கியமாச்சே. 2 நாள் ஸ்டோருக்கு போகிறதுனால நிறையா திங்ஸ் வாங்கி வைக்கலாம். நான் நினைக்க யூஸ் பண்ணிடணும். புரியுதா? இதுவும் கொரியன் மார்க்கெட் தானே? அப்போ இங்கே ராமியன்லாம் நிறையா இருக்குமே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். திண்டுக்கிட்டே இருக்கணும். டூருக்கு வந்து அதான் செய்யணும். ஃபஸ்ட்டு என்ன வாங்குற? ஸ்நாக்ஸ் தான். லேஸ் பேக்கெட்டு எடுத்துக்க. உள்ளே போனோன்னா அங்கே போய்ட்டாங்க பாரு ஸ்நாக்ஸுக்கு. அதான் மளிகை ஜாமான் தான் வாங்க வந்தோம் மெயினாக. இந்த ஷாம்பு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம். ஆமாம், ஷாம்பு எங்கே போய் வாங்குறது? ஷாம்புலாம் எனக்கு தேவையா இல்லை. தேவையில்லையா? அவளுக்கு ஒவ்வொரு ஷாம்பு எடுங்கடா. டாய்லெட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்லாம் தேவைப்படுது. போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எடுக்காமல் ஷாம்பு வாங்கிட்டு சோப்பு வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். இந்த சாப்பாடுலாம் கொஞ்சம் தேவைப்படுது. எப்பா எம்மா கிடம் கிடக்குது. ஏன்டா இவ்வளோ வாங்கிக்கிட்டே போகிற? இருக்கட்டும், தேவைப்படும். நாளைக்கு வேறு ஷாப்பிங் பண்ண போகிறோம்டா. ஏன்டா இவ்வளோ வாங்குற? கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தேவைப்படும். கேம்பிங்னா பார்பிக்கு பண்ண தான் செய்வோம். எப்பா வெயில் அடிக்குது, சீக்கிரம் வண்டிக்குள்ளே ஏறுங்க. கூலிங்காக இருக்கும் ஏசி. ஆமாம், ரொம்ப சூடாக இருக்குது. எப்போ வெயிலாம் காலையில் அடிக்குதுரா? அதுக்குள்ள வெட்டி அஜரிக்கின்லாம் வாங்கணும். நைட்டு சரி குளிராக இருக்குமா, அதே மாதிரியே. ஓஹோ, வந்ததுலேருந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். டயர்டாக இருக்குடா எனக்கு தான். இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? சுற்றி பார்க்காதமா வண்டி விட்டு வந்தோமான்னு தெரியல. ஆமாம், ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம். வேற ஸ்டாப் போட்டிருக்கலான்னு. ஆமாண்டா. இங்கே பாருங்கடா, ஆட்டு மந்தை. ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்கடா, அழகா இருக்குங்கல்ல? ஆமாம் ஆமாம், நாங்கள் அந்த ஆட்டு மந்தைக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்களும் என்ன உங்களுக்கு ஆட்டுக்குட்டி பார்க்க போகிறாங்களா? தெரிஞ்சிருக்குடா. இது கூட தெரியாமல் எப்படி? வாவ், இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? முடிய ஒதுக்கு மேலே மூஞ்சி ஃபுல்லாக முடி. அப்படியே ஃபோட்டோ எடுங்க. ஐயா அழகா இருக்கே. நீ ஃபோட்டோ எடுங்கடா, நான் அப்படியே டான்ஸும் ஆடுறேன். இங்கே வர எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகுதுங்க. நான் அப்படியே ஃபோட்டோ எடு. எக்ஸ்கியூஸ் மீ, தேங்காய் பண்ணு இருக்கா? கோகனட் பிரெட்டா? அண்ட் 1 கேப்புச்சினோ. கேப்புச்சினோ எங்கள் லிஸ்ட்லேயே இல்லைடா. ஓகே, ஹாட் சாக்லேட். ஓகே, நான் வாங்கி தரேன்டா. வேற என்ன சொல்லுங்க? இவனுக்கு திருப்பதி மாட்டா போட்ட வேண்டியதான். எனக்கும் ஹாட் சாக்லேட் வாங்கி கொடு. எனக்கும் தான். எல்லாருக்கும் வாங்கி கொடு. ஒருத்தர் 2 பேர் கேட்பீங்கன்னு பார்த்தா எல்லாரும் கேட்குறீங்களா? சரிடா. எஸ் கீப் இட் ஹியர். வாவ், எப்படி அதுக்குள்ள வந்துச்சு? சூடு பண்ணி கொடுத்துருக்க போறாங்க. ஏடா அப்படிலாம் இல்லடா. கியூட். so many sheep. தூக்கமா வருது, தூக்கமே பத்தல எனக்கு. சிக்கன் நூடுல்ஸ் சூப், சிக்கன் நூடுல்ஸ் சூப், சிக்கன் நூடுல்ஸ் சூப். 1 2 3 கோ. சிக்கன் ரூல்ஸ் பாட வேண்டியதா. இந்த வியூவே பார்க்குற மாதிரி அற்புதமா இருக்குல்லடா. ஆமாண்டா, பக்காவா இருக்கு. வெளியில பாருங்களேன், சூப்பரா இருக்கு. சத்த நேரம் நான் ஓட்டுறேன். பாவம் சின்ன டயர்ட் ஆயிட்டான். வீட்டுக்கு போகிற வரைக்கும் தானே நானே. இதுக்கப்புறம் நீ தான் ஓட்டணும். என்னமோ ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க போகிறாங்களாம். என்னடா இருட்டிடுச்சு. ஜின்னு காருக்குள்ளே தூங்கிட்டான். எழுப்ப அவனை. இந்த நாய்க்குட்டி க்யூட்டாக இருக்கு. இங்கே வா, ஓடியா ஓடியா. வா, யாரோட நாய்க்குட்டிடா இது? தெரில. வாவ், க்யூட்டாக இருக்குடா. இது என்ன அழகா நாய்க்குட்டி? தெரில. உன் பேர் என்ன? இவ்வளோ க்யூட்டான நாய்க்குட்டி ஏற்கனவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ டெய்லி சுற்றி பார்த்துட்டு வந்து நாய்க்குட்டி கொஞ்சம் வேண்டியதுதான். க்யூட்டாக இருக்கு. சபா, சம்மட்டோட போய் படுத்துடணும்டா, என்னால் முடியல. எப்பா குளிர்து வேற. நைட் ஆகிட்டா. காலையில் வேர்த்துச்சு தான். ஏன்னா அந்த நாய்க்குட்டி இருக்கு. உன் பேர் என்னது கேட்குறப்ப சொல்லுவோம். அது பேர் என்னன்னு கேட்குறான்டா அவன் போய். உட்கார் 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 உட்கார். தூக்கமாக வருதுடாச்சா. என்ன ரூம் எடுத்துக்கலாம்? நல்லா பெரிய ரூமா என்கிட்ட கொடுங்க. என்ன பூராமே ஷேர்டு பெட்ரூமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த நாய்க்குட்டியை கூட நல்லா பேசுதுப்பா. பார்க்கவும் அழகாக இருக்குது வேற. இந்த நாய்க்குட்டி பேர் என்ன? ஏதோ சௌ
சவுச்சவுவான். என்ன சவுச்சவா? என்னத்த பேர் வைக்கிறாங்களோ போ. சரி குளிக்கிறவங்களாம் குளிங்க. குளிக்கிறதா? இந்த குளிர்ல யாரா குளிப்பா? போடா நீ போய் குளில. என்னடா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ரூம் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன். இந்த ரூம் எனக்கு பிடிக்கல. வேற எந்த ரூம்ல எல்லாம் ஒண்ணா தான் இருக்குது. அப்படியா? நம்ம 2 கார்னர் ரூம் எடுத்துக்கலாமா? நம்ம 2 பேருமா? 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். நான் வழக்கம் போல ஒரு ரூம்ல 4 இன்னொரு ரூம்ல 3. இந்த ரூம் சூஸ் பண்ணுறது பெருந்தொல்லையாக போச்சுப்பா. ஏதாச்சும் நம்பர் போட்டு எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் வரமாட்டேங்குது ஒழுங்கா. ஏதாவது ஒரு ரூம் எடுத்துட்டு போங்களாண்டா. ஏன்டா சூஸ் பண்றீங்க? அதான் நம்ம பாட்டு பிரிஞ்சு போகாம 4ஆவது யார் ஜெயிச்சா? போய் ரூமை சூஸ் பண்ணுங்க. நான் தான். ஓஹோ, நான் தான் 5 அப்ப. எல்லாரும் ஒரே ரூம் சூஸ் பண்ணிருப்பாங்களா? எனக்கு 6ஆம் நம்பரு. நான் 2ஆம் நம்பர் போட்டு தாக்கு. நான் போறேன்டா இப்போ. எனக்குலாம் 5 தான்ப்பா வந்திருக்கு. ஜேகே 5ஆவது தான் சூஸ் பண்ணணுமா ரூமை? இரு, எனக்கு 4ஆவது நம்பர். நான் முதல்ல சூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் நீ போ. நீ அங்கே படுக்கிறியா? நான் இங்கே படுத்துக்கிறேன். நம்பர் 1 நான் தான். இங்கே எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த ரூம் நல்லா தான் இருக்குது பார்க்க. எனக்கு மேலே இருக்கிற பெட்டு தான் பிடிக்கும். நான் அங்கே தான் படுப்பேன். எங்களுக்கும் மேலே படுக்க தான் பிடிக்கும். கீழே படுத்தா மூச்செடுத்து சாவற மாதிரி இருக்கும். ஆமாம். விடுத்துருச்சு பசங்களா, எல்லாரும் எந்திரிங்க, நேரம் ஆயிடுச்சு. இந்த பனியில வாக்கிங் போறது நல்லா இருக்கு. காலையில குளிருக்கு லைட்டா வெயில் அடிக்குது. சுகமா தான் இருக்கு. எவ்வளவு பனி. போய் தூரமா நடந்து போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வருவோம். பார்க்க நல்லா இருக்கு. தொட்டு பார்க்கணும் போலயே இருக்கு. என்ன போயிட்டு வரப்போ இதை எடுத்துட்டு வரான் ஜங்குகே? என்ன எடுத்துட்டு வரான்? ஒன்றும் கண்ணு தெரியலையே தூக்கத்துல. ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஓ, தூக்க முடியலையே, கை வரப்பா இருக்கே. நாய்க்குட்டி எங்க? ஏய் பப்பி, ஏய் ஏய் இங்கே வா. என்ன மதிக்கவே மாட்டேங்குது. ஓ, இவ்வளோ நேரம் மதிக்கல. எதுக்குடா இப்போ இதை எடுத்துட்டு வந்த? வச்சுக்க, என்னோட அன்பளிப்பு. என்னடா இது? ஐஸ் கட்டிடா. மூஞ்சில் வச்சா மூஞ்சி நல்லா இருக்குமா? எங்க இருந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்தான்? அவ்வளோ தூரமா போனாவன். போகிற வழியில எங்காச்சும் கணக்கு பார்ப்போம். நானும் அவ்வளோ தூரம் ஓடி போய் ஐஸ் கட்டி காசையாக தான் இருக்கான முடியலையே. எப்பா குளிர் நடுக்குது. எப்படி ஜேகே அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தான்? நானும் பாதியில் கை விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். இவனடானா அவ்வளோ தூரம் போயிருக்கான். வாயெல்லாம் டைப் அடிக்குது குளிரில். பல்லு கடங்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் நியூசிலாண்டில் அழகான ஒரு பெரிய மலை. எப்படி? மற்றவங்களாம் எங்க தெரியல. எங்கேயும் வெளில போயிருக்காங்க. ஓட்ட சொல்லலை, அதில் வந்து சொல்லலை. நீ என்ன சாப்பிட்ற? ஏதோ திங்கிறேன். வாங்க வாங்க, மணியாச்சு கிளம்பு கிளம்பு. எங்கே கிளம்ப சொல்கிற? இப்போ வெளியே தான். இன்னைக்கு வெளில போகணும்ல. என்ன ட்ரெஸ் இது முதல்ல? ஏய், உனக்கு என்ன தெரியாதா? நான் தான் ஹிப்ஹாப் ஸ்டைல்காரனாச்சே. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். எனக்கு கொரியன் சீரியல் தான் பிடிக்கும். இன்னும் டயர்டாக தான் இருக்குது. ஆமாம்.